மே மாதம் 5ஆம் தேதி உலகத்தின் தேர்தல் திருவிழா நடக்கின்ற நாடுகள்ல ஒரு நாடு இந்தியா. ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இதுக்குள்ள நடந்திருக்கு. அதுல மிக மிக முக்கியமானது திருப்பூர் தொகுதியில முன்னாள் அமைச்சர் ஒருவர புதிதாக களமிறங்கிய டிவிகேயினுடைய வேட்பாளர் ஒரே ஒரு வாக்கால வென்றிருக்காரு. ஒரு வாக்கால வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றது ஒரு அரிதான சம்பவமாக இந்த தேர்தல் வரலாற்றிலே பதிவாகியிருக்கு. திமுகவை சேர்ந்த வேட்பாளர் 83,374 வாக்குகளை பெற்றிருக்கார். அவருடைய பேரு KP பெரிய கருப்பன் சொல்றாங்க. டிவிகே உடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 83,375. அவர் 374, இவர் 375. இந்த முறை தமிழகத்தினுடைய வாக்கு அளிக்கும் வரலாற்றிலே அதிகளவான வாக்குப்பதிவான தேர்தலும் இதுவாகத்தான் இருக்கு. அந்த அளவுக்கு அதிகளவான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் திருப்பூர் தேர்தல் தொகுதியில பதிவாகி இருக்கிறது. ஒரு வாக்கு எவ்வளவு முக்கியம், நம்மளுடைய வாக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்கு இந்த வெற்றியும் தோல்வியும் ஒரு நல்ல உதாரணமாக இப்பொழுது பார்க்கப்படுது. சர்வதேச ஊடகங்களிலே அதிகமா பேசுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இதுக்கிடையில இந்த மாதிரி சம்பவம் இந்தியாவுல இது மட்டும்தான் நடந்திருக்கா இல்ல உலகத்திலேயும் நடந்திருக்கான்னு பார்த்தா நடந்திருக்கு. 2008ஆம் ஆண்டு ராஜஸ்தான்ல சட்டசபை தேர்தல், இதே மாதிரி ஒரு தேர்தல்ல ஒரு வாக்கு முடிவு செய்திருக்கிறது வெற்றி தோல்வியை. ஒரு வாக்கு, ஒரு தொகுதியே அப்படியே முழுமையாக முடிவு செய்திருக்கிறது 2008ஆம் ஆண்டு. 2017ஆம் ஆண்டு குஜராத்தினுடைய மாநில தேர்தல் நடந்த பொழுது பல இடங்கள், பல தொகுதிகள் 10 வாக்குகளுக்கு உள்ளால வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்காங்க. 10 வாக்குகளுக்கு உள்ளாலதான். இது இந்தியாவில் நடந்த இந்தியாவுடைய தேர்தல் திருவிழாக்கள்ல அரிதாக நடந்த சம்பவங்கள்னு சொல்லி பதிவாகி இருக்கு. சரி, இந்தியாவில தான் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல, உலகத்தினுடைய முக்கியமான நாடுகள்ல இது நடந்திருக்கு. அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு வாக்கால, இந்த மாதிரி மிக குறைந்த வாக்கு எண்ணிக்கையால வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய வெர்ஜின் மாகாணத்துல நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல்ல சமநிலையான, அங்கவும் இல்லை இங்கவும் இல்லை, சமநிலையான தேர்தல் முடிவு இருவருக்கு இடையில வந்திருக்கு. இதை எப்படி தீர்மானிச்சிருக்காங்க வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு சொன்னா, காயின் பூவா தலையா போட்டு பார்த்து அத வெற்றியை தீர்மானிச்சிருக்காங்க. இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக அமெரிக்காவில் 2017 நடந்திருக்கு. 2000ஆம் ஆண்டு புளோரிடா மாகாணத்துல நடந்த மாகாண தேர்தல்ல அந்த மாகாணத்துக்கான தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல்ல 537 வாக்குகள் வித்தியாசத்துல தலைவர் பதவி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 537 வாக்குகள். அவ்வளவு பெரிய நாடு, அவ்வளவு பெரிய மாகாணம். அப்படி இருந்தும் இந்த அளவான, குறைந்த அளவான வாக்கு எண்ணிக்கையால இந்த வெற்றி தோல்வி, தலைவர் பதவி தோல்வி இடம்பெற்றிருக்கிறேன்னா பாருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவமும் உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள் ஒன்றான அமெரிக்காவிலையும் பதிவாக இருக்கு. UK லண்டன்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் 1910ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. பொது தேர்தல்ல ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. லண்டன்ல 1910ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்படி உலகத்தினுடைய பல நாடுகள்ல இந்த மாதிரியான அரிதான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்து முடிந்திருக்கின்ற நேற்று வெளியான தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இருந்து வந்த திருப்பூர் தேர்தல் பகுதியிலிருந்து வந்த வெற்றி தோல்வி ஒரு வாக்கால தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது தமிழகம் பக்கமாக வருகின்ற செய்திகள்ல தமிழக முதல்வராக வருகின்ற 7ஆம் தேதி, நாளை மறுநாள் விஜய் பதவி ஏற்கிறதுக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 அமைச்சர்கள் இந்த பதவியேற்புல பகிர்ந்து அவங்களுக்கான அமைச்சு பதவிகள் வழங்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் அதிகமாக இந்த முறை அமைச்சு பதவிகள்ல இடம்பெறுவாங்க அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்பொழுது ஒரு சில பேருடைய பெயர்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதோட இன்னும் ஒரு பெரிய கேள்வியும் ஒரு சர்ச்சையும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. இதுவரைக்கும் அது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியாகல. ஆனா பேச்சுவார்த்தைகள் நடந்து வருதுன்னு சொல்லப்படுது. இப்பொழுது இருக்கின்ற 108 தொகுதிகளோடு யார் வந்து இணைந்து கொண்டு 118ஆக மாற்ற போறாங்க அல்லது அதுக்கு மேல மாற்ற போறாங்க அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. இதுல இன்னும் வெளிப்படையாக எந்த கட்சிகளும் தீர்மானம் எடுக்கல, அது தொடர்பாக பேசலன்னு சொல்றாங்க, பேசப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பொழுது இருக்கு. ஆனால் யாருமே வந்து இணைந்து கொள்ளலைன்னா சட்டத்தின் அடிப்படையில பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் என்று சொல்லப்படுது. ஏன் தேர்தலே கூட மீண்டும் ஒரு முறை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். அடுத்த கட்டமே தேர்தல், திரும்ப ஒரு தேர்தல் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. ஆனால் தேர்தல் ஒன்று மீண்டும் நடக்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் விருப்பம் இல்லை, இந்த கட்சியும் வந்து விரும்பாதுன்னு சொல்லப்படுது. அதனால இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். இது 100% நடக்கும் என்று சொல்லப்படுது.
காரணம் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சிறுபான்மை கட்சிகள் அல்லது பெரிய கட்சி அதிமுகவோடு கூட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லப்படுது. எனவே இது எல்லாமே வருகின்ற நாட்கள்ல தீர்க்கப்படும். ஒரு கிழமைக்குள்ள இது தொடர்பான தகவல்கள் எல்லாம் வெளியாகிவிடும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா உடனடியாக இதை செய்ய முடியாத நிலையில இப்பொழுது பதவியேற்புக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்காங்க. இன்றைக்கு வெள்ளவத்தை பகுதியில ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிராக கொழும்பு நீதிமன்றத்தால 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கு. காரணம் சொன்னா அரிசி, அதாவது இப்ப நிர்ணயிக்கப்பட்ட அரிசி விலையிலிருந்து அதிகளவான விலைக்கு அரிசியை வித்திருக்காங்க. எவ்வளவு வித்திருக்காங்கன்னு சொன்னா 230 ரூபா கிலோ அரிசியினுடைய விலையை 320 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. 90 ரூபா அதிகரிச்சு வித்திருக்காங்க. நுகர்வோர் அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது இவங்க சிக்கிட்டாங்க. இவங்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இவங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக கொழும்பு நீதிமன்றத்தில் 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுது. நீங்க வெள்ளவத்தையில நிறைய கடைகளை பரிசோதனை செய்யறது நல்ல. மின் கட்டணம் மீண்டும் அதிகரிக்கலாம். இன்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கிய பரிந்துரை, அதாவது முன்னாள் இலங்கை மின்சார சபை இப்ப பேர் மாற்றப்பட்டு இந்த பேர் வந்திருக்கு. இவங்க மீண்டும் மின் கட்டணத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற பரிந்துரை முன் வச்சிருக்காங்க. போன மாசம் தான் அதிகரிச்சாங்க, அதுக்கு பிறகும் அதிகரிக்கப்படுது. காரணம் இப்பொழுது இருக்கின்ற எரிபொருள் விலையேற்றம் என்ற காரணத்தால இந்த நடவடிக்கை எடுக்க போறாங்க. மக்கள் இடம் இப்பொழுது கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தொடர்பான அறிக்கையை மிக விரைவில் சமர்ப்பிப்பாங்கன்னு சொல்லப்படுது. 90% மின் கட்டணம் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுது. நாட்டுல பல இடங்கள்ல போதைப் பொருள் பாவனை, போதைப் பொருளோ வியாபாரம் செய்யறவங்க கைது செய்யப்படுறாங்க. சர்வதேச ரீதியிலிருந்து கூட பல நாடுகள்ல இருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வராங்க. இவங்கள்ட்ட இருந்து கைது நடவடிக்கைகள் மட்டுமல்ல, கைது நடவடிக்கைகள் செய்யப்பட்டவர்களிடமிருந்து அவங்க போதைப் பொருள் பாவனை விற்பனை செய்து பெற்றுக்கொண்ட சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படுது. அந்த அடிப்படையில இன்று ஒரு முக்கியமான போதைப்பொருள் கடத்தல்காரருடைய உதவியாளருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 4 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வீடு, காணி, அதோட தங்க நகைகள், வாகனங்கள் என்று 4 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் தொடர்ச்சியாக பறிமுதல் செய்யப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் இந்த சம்பவமும் பதிவாகியிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் நேற்றைய நாள்ல தாக்குதல் நடத்தினாங்க. திடீரென இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே நாங்க ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மீது தாக்குதல் நடத்துவதாக எந்த விதமான திட்டங்களும் இருக்கல் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்று உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அப்படியானால் எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற தகவல்கள் இப்பொழுது சர்வதேச ரீதியில பேசப்படுது. ஈரான் பக்கமாக இல்லை, இதை கணிச்சிருக்காங்க சர்வதேச ரீதியில. ஏன் ஈரான் உடனடியாக ஐக்கிய அமீரகம் மீது தாக்குதல் நடத்துறாங்க என்று ஒரு காரணம், இப்பொழுது ஐக்கிய அமீரகம் பக்கமாக இருந்து அதிகளவான எண்ணெய் ஏற்றுமதி ஆகுது. என்னதான் ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டிருந்தாலும் எண்ணெய் ஏற்றுமதி என்றது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து பல நாடுகளுக்கு சென்று கொண்டுதான் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக எண்ணெய் உற்பத்தி ஆலை மீது ஈரான் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏன் உடனடியாக தாக்குதல் நடத்தாங்க? எண்ணெய் உற்பத்தி, எண்ணெய் விநியோகத்துல என்ன அப்படி கோபம் ஈரானுக்கு அப்படின்னு பார்த்தா, ஈரான் ஹூமுஸ் கால்வாயை தடுத்து வச்சிருக்கு. காரணம்னு சொன்னா உலக சந்தையில எண்ணெய் விலை அதிகரிக்கணும். அதிகரிக்க அமெரிக்கா மீது அழுத்தம் அதிகரிக்கும். அதுக்கு பிறகு ஈரானோடு அமெரிக்கா சமரசம் பேச வருவாங்க. இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக ஈரான் தொடர்ச்சியாக ஹூமுஸ் கால்வாயை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து பல நாடுகளுக்கு எண்ணெய் போகுது. அதனால இந்த எண்ணெய் விலை குறைவது கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க ஈரான்ல இருந்து தாக்குதலை நடத்தி இருக்கலாம் சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. 2வது விஷயம், ஐக்கிய அரபு அமீரகம் நடந்த போருக்கு இடையில இஸ்ரேலோடு ஒரு பெரிய நெருக்கமான உறவை பேணி இருக்கிறது, அல்லது இஸ்ரேலோடு இன்னும் நெருங்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா, இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு கட்டமைப்புகள் ஐக்கிய அரபு அமீரகத்துல பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது ஈரானுடைய ஏவுகணைகளை தடுப்பதற்காக, இதன் காரணமாக ஈரானோடு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கத்தின் காரணமாக அதை எதிர்ப்பதை காட்டுவதற்காக கூட அந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம். அது மட்டுமா இஸ்ரேலுடைய படைகள் அதிகரிக்கப்பட்டிருக்காங்க ஐக்கிய அரபு அமீரகத்துல இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை இயக்குவதற்காக. இந்த மாதிரியான சம்பவத்தால இதை தடுப்பதற்கு, இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்ற மாதிரி 2 விதமான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது இருக்கும்போது இன்றைய நாள்ல அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் பலதரப்பட்ட விஷயங்களை ஊடக சந்திப்பில் வைத்து பேசியிருக்கிறார். என்னதான் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தாக்குதல் நடத்தினாலும்
ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் நிறுத்தம் என்பது இன்னும் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதாவது போர் நிறுத்தம் அமுல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க இன்னும் தாக்குதலை ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சா அது முடிகிற கட்டத்தில் தான் போய் நிற்கும். அமெரிக்கா மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ஈரான் பக்கமாக வெளியிட்டு கொண்டிருக்காங்க. பெரிய ஒரு அக்கப்போரா தான் இருக்குது. எப்போ முடியும் எங்கே முடியும்னு தெரியாது. மாத கணக்காக இழுபட்டு கொண்டிருக்கு. சண்டை பிடிக்கிறாங்களும் இல்லை, முடிக்கிறாங்களும் இல்லை, பேசுறாங்களும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வாராங்களும் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கு. பெரிய ஒரு இடியப்ப சிக்கலாகவே மாறி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் இப்பொழுது விமான சேவைகளை மட்டுப்படுத்தி இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை நடவடிக்கைகளை ஆன்லைனுக்கு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செஞ்சு வராங்க. ஈரான் எப்பொழுது வேணாலும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருப்பதும், ஹோர்முஸ் கால்வாய் வழியான பயணங்களை இப்பொழுது சுதந்திரமாக அடைய செய்வதற்கு அமெரிக்கா மேற்கொண்டு வர இந்த ஃப்ரீடம் ஆபரேஷன் நடவடிக்கை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும், முருகலை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது நகர்ந்து வார்த்தால இந்த பதட்டம் அதிகரிக்க போகிறது. வரும் நாட்கள்ல எண்ணெய் விலை தொடர்ந்தும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது. அமெரிக்கா ஒரு பக்கம் எண்ணெயை ஹோர்முஸ் கால்வாய் வழியாக கொண்டு போகணும்ன்றதுல முனைப்பு காட்டுறாங்க. ஈரான் அதை தடுத்து உலக சந்தையில எண்ணெய் விலையை அதிகரிக்கணும்னு சொல்ற அளவுல இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது 2 நாடுகளுக்கும் இடையிலான முருகல்களாக இருந்து வருது. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.